வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்மளுடைய கண் பார்வையை கூர்மைப்படுத்திக் கொள்வதற்கும் கண்கள் சார்ந்த பிரச்சனைகளையும் வராமல் தடுப்பதற்கும் என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகள் எடுத்துக்கொள்ளணும், என்னென்ன மாதிரியான வாழ்க்கை நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்றத பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். குறிப்பாக இந்த ஒரு பழமெல்லாம் எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா கண் பார்வை திறனை கூர்மைப்படுத்திக்கலாம்னா எந்த பழங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். நமக்கு முதல்ல இந்த மங்கலான பார்வை, கண்களிலிருந்து நீர் வடிதல் அல்லது நாள்பட்ட தலைவலி போன்ற பிரச்சனைலாம் இருந்துச்சுன்னா உடனடியாக நம்ம மருத்துவரை அணுகணும். கண்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை நம்ம எப்போதுமே ஆரம்ப கட்டத்தில் சரி பண்ணிடணும். அது ஆரம்ப கட்டத்தில் நம்ம கவனிக்காம விட்டுட்டோம் அப்படின்னா நாளடைவில் அது நம்மளுடைய கண் பார்வையை பாதிக்க செய்யக்கூடிய அளவுக்கு நம்மளை கொண்டு போய் விட்டுரும். அதனால் கண்களுக்கு ஊட்டச்சத்து அளிக்கக்கூடிய உணவுகளுக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்கணும். ஸோ அந்த வகையில் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுகளை விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். கண் பார்வை மேம்படுவதற்கு இந்த ஒரு பழங்கள் நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னா சிட்ரிக் அமிலங்கள் இருந்திருக்கக்கூடிய சிட்ரஸ் பழங்களை எடுத்துக்கொள்ளலாம். சிட்ரஸ் பழங்களான ஆரஞ்சு, எலுமிச்சை, திராட்சை பழங்கள் எல்லாமே கண்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து நிறைந்திருக்குங்க. இது நம் கண்களினுடைய ரத்த நாளங்களுக்குள்ள ரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்யறதுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ ரத்த ஓட்டம் அதிகரிக்கும் போது பார்வை திறனுமே கூர்மையாக இருக்கும். மேலும் இது மற்ற விட்டமின்களோடு இணைந்து கண்புரையினுடைய வளர்ச்சியையும் வயது தொடர்பான மாகுலர் சிதைவையும் எதிர்த்து போராடுகிறது. அதே சமயம் தினசரி நம்மளுடைய உணவுகளில் சிட்ரஸ் பழங்களை சேர்த்துக் கொள்வதன் மூலமாக பார்வையை நம்மளுடைய வாழ்நாள் முழுவதுமாகவே நம்ம தெளிவாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்திருக்க முடியும். அப்போ நம்ம உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் சிட்ரஸ் பழங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்களில் ஏற்படக்கூடிய அலர்ச்சி, கண்களில் ஏற்படக்கூடிய வீக்கம், பார்வை உங்களுக்கு மங்கலாக தெரிகிறது அப்படின்ற அந்த எல்லாத்தையுமே நீங்கள் சரி பண்ணிக்க முடியும். அதுக்கு தான் நீங்கள் இந்த ஒரு பழம் எடுத்துக்கலாம்னா சிட்ரஸ் அமிலங்கள் இருந்திருக்கக்கூடிய பழங்கள் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். பாதாம் பருப்பு கண் பார்வையை கூர்மைப்படுத்திக் கொள்வதற்கு நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. கண் ஆரோக்கியத்திற்கு பொதுவாகவே நட்ஸ் வகைகள் நல்ல தீர்வளிக்கும். அதுலேயும் குறிப்பாக பாதாம்லாம் பார்த்தீங்கன்னா விட்டமின் இ அதிகமாக இருக்கும். இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்வதோடு கண்புரை பிரச்சனை உள்ளவர்களுக்கு இந்த பாதாம் பருப்பு அந்த செல்கள் சேதமடையாமல் பாதுகாக்கும். குறைந்தது 10 பாதாம் 2.5 கிராம் புரதத்தை நமக்கு வழங்கும். இது திசுக்களை சரி செஞ்சு கண் பார்வை தொய்வடையாமல் முன்னாடியே பாதுகாக்கும். இரும்பு சத்தை, விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய அந்த உயிர் சத்து நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளோட நம்ம இணைத்து எடுத்துக்கொள்ளும் போது கண்களுக்கு அது மிகச்சிறந்த ரத்த ஓட்டத்தை அளிக்கும். அதுபோல ஒரு உணவு தான் பாதாம் பருப்பும். மேலும் பாதாம் பருப்புகள் இருக்கக்கூடிய மேங்கனீஸ் சத்து, ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல்களை எதிர்த்து போராடி கண்களில் ஏற்படக்கூடிய வலியையுமே குறைக்குது. பாதாம் பருப்புகள் இருக்கக்கூடிய பாஸ்பரஸ் சத்து நரம்புகள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் மங்கலான பார்வையை சரி செய்து வலுப்படுத்துவதற்கும் சிறந்த பங்களிப்பை தருது. ஸோ இந்த அளவுக்கு நன்மைகளை தரக்கூடிய பாதாம் பருப்பை தினமும் 10லிருந்து 15, 3லிருந்து 5, 5லிருந்து 8 இந்த மாதிரி உங்களுக்கு வேண்டிய அளவுகளை நீங்கள் எடுத்துக்கலாம். சாதாரணமாக ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்லாம். இல்லைனா இரவு தூங்குறதுக்கு முன்னாடி சாதாரணமாக நீங்கள் குடிக்கக்கூடிய நீரில் ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் எழுந்ததுக்கப்புறம் வெறும் வயிற்றில் அது தோலை நீக்கிட்டு எடுத்துக்கலாம். ஏன் நம்ம வெறும் வயிற்றில் பாதாமுடைய தோலை நீக்கிட்டு எடுத்துக்கணும்னா அந்த பாதாமுடைய தோல் ஒரு என்சைம் தடுப்பானாக இருக்குது. வேண்டுமான ஊட்டச்சத்துக்களை நமக்கு பெறவிடாமலும் தடுக்கும். ஸோ அதனால தான் அதை நீங்கள் தோலை நீக்கிட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா விரைவாக ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்படும். கண் பார்வையும் விரைவில் உங்களுக்கு நலம் பெறும். கண் பார்வை மேம்படுவதற்கு காய்கறிகளில் கேரட் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். கேரட்டில் விட்டமின் ஏ அதிகமாக இருக்குங்க. இது ஆரோக்கியமான பார்வைக்கு தேவையான ஊட்டச்சத்து அப்படின்றதால கேரட்டை நீங்கள் அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். கேரட்டில் பீட்டா கரோட்டின் இருக்குது. இது விட்டமின் ஏவாக மாறுது. இதை தவிர கேரட் லூடின் என்ற ஆன்டி ஆக்சிடென்ட்டும் கொண்டிருக்கு. ஸோ இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் இருந்திருக்கக்கூடிய உணவுகள் பொதுவாகவே கண்களில் இருக்கக்கூடிய மாகுலர் நிறமினுடைய அடர்த்தியை அதிகரிக்கிறதாக கண்டுபிடிச்சிருக்காங்க. இதனால் உங்களுடைய விழித்திரை சிறப்பாக பாதுகாக்கப்பட்டு மாகுலர் சிதைவுக்கான உங்களுடைய ஆபத்தை கேரட் குறைக்கும். கேரட்டை நீங்கள் சமைத்து சாப்பிடுவது உங்களுக்கு மிகவும் ஆரோக்கியம் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. வழக்கமாக நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கேரட் பச்சையாக சாப்பிட்றது தான் ஆரோக்கியம்னு நினச்சிக்குவாங்க. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் பச்சையாக சேலட் மாதிரி எடுத்துக்கலாம், ஜூஸ் மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் அதிகபட்சம் சமைத்து எடுத்துக்கொள்ளும் போது தான் ஊட்டச்சத்துக்கள் விரைவாக உறிஞ்சப்படும், செரிமானமும் எளிமையாக நடக்கும், கழிவுகளும் முறையான அளவில் வெளியேற்றப்பட்டுவிடும். ஸோ அதனால தான் கேரட் நீங்கள் பச்சையாக சாப்பிட்றதை காட்டிலும் ஜூஸாக எடுத்துக்கொள்வதை காட்டிலும் சமைத்து எடுத்துக்கொள்வதற்கு முன்னுரிமை கொடுங்க. கண் பார்வை மேம்படுவதற்கு பச்சை இலை காய்கறிகள், கிரீன் வெஜிடபிள்ஸ் இம்பார்ட்டன்ட் தான். தினமும் நம்முடைய உணவுகளில் பச்சை இலை காய்கறிகள் எடுத்துக்கிட்டு இருக்கணும். காய்கறிகளை சமைத்து சாப்பிட்டுட்டே இருக்கணும். அதே போல் காய்கறி வடி சாறு, வெஜிடபிள் சூப் காலை மாலை வேறு நேரங்களில் எடுத்துக்கொள்ளணும். பொதுவாக பச்சை இலை காய்கறிகளில் விட்டமின் ஏ, விட்டமின் சி, லூடின், நார் சத்து, ஃபோலிக் அமிலம், விட்டமின் கே, மெக்னீசியம், கால்சியம், இரும்பு மற்றும் பொட்டாசியம் போன்ற பல சத்துக்கள் இருந்திருக்கு. இதில் இருக்கக்கூடிய லூடின் மிக சிறந்த ஆக்சிஜனேற்றிங்க. கண் சருமங்கள் இருக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் சேதத்திலிருந்து நம் கண்களை பாதுகாக்கிறதோடு கண்களில் ஏற்படக்கூடிய
ஏற்படக்கூடிய சிதைவையுமே இந்த பச்சை இலை காய்கறிகள் தடுத்துரும். கேழ்கீரை, முட்டைகோஸ், கீரை, ஃப்ரக்கோலி ஆகியவை தவிர சீமை சுரக்காய், மக்காச்சோளம், பச்சை பட்டாணி போன்றவற்றை கூட ஆரோக்கியமான கண் பார்வைக்கு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இப்போ க்ரீன் வெஜிடபிள்ஸ் டெய்லி நம்ம க்ரீன் வெஜிடபிள்ஸ் சாப்பிட்டோம்னா கண் பார்வை நமக்கு வந்து கூர்மையாக இருக்கும். கண் பார்வை மேம்படுவதற்கு முழு தானியங்களை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். கண்களினுடைய ஆரோக்கியத்திற்கு முழு தானியங்கள் எப்போவுமே நல்லது தான். ஏன்னா இது மற்ற உணவுகளை போல கிடையாது. அதாவது வெள்ளை அரிசி, பாஸ்தா, பதப்படுத்தப்பட்ட ரொட்டி போன்ற மற்ற வகை கார்போஹைட்ரேட்டுகளை விட லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் கொண்டது, அதாவது குறைந்த கிளைசமிக் குறியீட்டை கொண்டு இருக்கு. இது தவிர முழு தானியங்களில் விட்டமின் இ, ஜிங்க், நியாசின் இருக்குது. இதன் மூலம் கண்புரை மற்றும் வயது தொடர்பான மாகுலர் டீஜெனரேஷன் ஏஎம்டி அபாயத்தை நம்ம குறைத்து கொள்ளலாம். முழு தானியங்கள் நம்மளுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு அதிகரிக்கிறத குறைக்கிறதால காலப்போக்கில் விழித்திரை சேதமாக தடுக்கப்படுகிறது. எனவே குயினோவா, பழுப்பரிசி, ஓட்ஸ் மற்றும் முழு கோதுமை ரொட்டி போன்ற ஆரோக்கியமான முழு தானியங்களை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். டெய்லியுமே நம்ம முழு தானியங்களை எடுத்துக்கொள்ளும் போது கண் பார்வை கூர்மையாக இருக்கும். கண் பார்வை மேம்பாடு அடைவதற்கு மீன் உணவுகளை வந்து எடுத்துக்கொள்ளலாம். குறைந்தபட்சம் வாரத்திற்கு நம்ம 2 முறை மீன் சாப்பிடுவது மிகவும் நமக்கு நல்லதுங்க. இது வயதாகும் போது கூட நம்முடைய கண்களில் உண்டாகக்கூடிய பிரச்சனைகள் வந்து நம்மை பாதுகாக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். மீன்கள் இருக்கக்கூடிய ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் கண்களில் ஏற்படக்கூடிய மாகுலர் சிதைவை தடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். டியூனா மீன், சால்மன் மீன், காணாங்கெழுத்தி மீன், நெத்திலி மீன், மத்தி மீன் போன்றவற்றை நம்ம அதிகமாக எடுத்துக்கொள்ளலாம். ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் இருக்கக்கூடிய EPA மற்றும் DHA ஆகியவை ட்ரை ஐஸ், அதாவது உலர் கண்கள் தொடர்பான வீக்கத்தை கட்டுப்படுத்துறதுல மிக முக்கியமான பங்கு வகிக்குது. ஸோ நீங்கள் வாரத்தில் 2 தடவை எண்ணெயெல்லாம் அதிகமாக சேர்க்காம, அதாவது ஆயில் அதிகமாக சேர்க்காம அளவாக சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா கொலஸ்ட்ரால் பிரச்சனை இல்லாமல் கண் பார்வை கூர்மைப்படுத்துறதுக்கு மீன்கள் உதவிகரமாக இருக்கும். கண் பார்வை மேம்படுவதற்கு முட்டையை நம்மளுடைய உணவுகள் எடுத்துக்கலாம். நம்ம தண்ணீரில் வேக வைத்த அவித்த முட்டைகள் எடுத்துக்கிறதா நல்லது. மற்ற வடிவங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த எண்ணெயில் வறுத்த பொரித்த பொடி மாஸ் போன்ற வடிவங்களில் முட்டை எடுத்துக்கிறது, ஆம்லேட், ஆஃப் ஆயில் போன்ற வடிவங்களில் முட்டை எடுத்துக்கிறது, பச்சை முட்டையை அப்படியே எடுத்துக்கிறது, இதெல்லாம் நமக்கு நல்லது கிடையாது. எப்போதுமே நீங்கள் அவித்த முட்டைகள் எடுத்துக்கோங்க. இதில் வந்து அடங்கியிருக்கக்கூடிய விட்டமின் ஏ, லூடின், ஜியாக்சாந்தின் மற்றும் ஜிங்க் சத்து இது எல்லாமே கண் ஆரோக்கியத்தை நமக்கு பாதுகாக்குங்க. முட்டையினுடைய வெள்ளை கருவில் இருக்கக்கூடிய புரதத்தை போலவே மஞ்சள் கருவில் இருக்கக்கூடிய கோலோஜன் கண்களுக்கு கீழே இருக்கக்கூடிய சுருக்கங்களை நமக்கு தடுக்கிறதுக்குமே ஹெல்ப் பண்ணும். ஸோ கண் பார்வையை நம்ம கூர்மைப்படுத்திக்கலாம். கண்களுக்கு கீழே சுருக்கங்கள் ஏற்படாமல் நம்ம வந்து பராமரித்துக் கொள்ளலாம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த உணவுகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது கண் பார்வை உங்களுக்கு கூர்மைப்படுத்தப்படும், கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் வராமல் தடுக்கப்படும். அதுக்கான காரணம் என்னென்னா போதுமான அளவுக்கு ஊட்டச்சத்துக்களை இந்த உணவுகள் உங்களுக்கு வந்து கொடுக்கும். நம் உடலினுடைய மிக முக்கியமான உறுப்புகளில் ஒன்றான கண்கள் வந்து அது இல்லை அப்படின்னா நம்மளால் எந்த ஒரு வேலையுமே வழக்கமாக செய்ய முடியாதுன்னு நமக்கே தெரியும். ஊட்டச்சத்து குறைபாடு, வயசாகக்கூடிய முதுமை காரணம், ஜெனட்டிக் ரீசன்ஸு, ஃபோன்ஸ், லேப்டாப்ஸ் யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் வந்து மக்களுக்கு கண்கள் தொடர்பான சிக்கல்களை அதிகரிச்சுட்டே தான் இருக்கும். ஸோ இது கண்களில் எரிச்சலை உண்டாக்கி அழுத்தத்தை ஏற்படுத்தி அரிப்பு போன்ற பாதிப்புகளை ஏற்படுத்தி கண்களை பலவீனப்படுத்தும், அதாவது வீக் ஆக்கிடும், கண் பார்வை கூர்மையற்றதாக செஞ்சிடும். ஸோ அதை சரி செய்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நீங்கள் உணவுகளை வந்து எடுத்துக்கொள்ளுங்க. வாழ்க்கை நடைமுறைகள் என்னென்ன கடைபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபோன்ஸ், லேப்டாப்ஸ் யூஸ் பண்ணுற அந்த ஸ்க்ரீனிங் டைம் எல்லாம் வந்து குறைக்கணும். வெளியே செல்லும்போது கண்களை பாதுகாக்கிறதுக்கான கவச நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும். 8 மணி நேரம் உறக்கம் போதுமான அளவுக்கு இரவு நேரங்கள் உங்களுக்கு இருக்கணும். குறைந்தபட்சம் 6 மணி நேரமாவது உறக்கம் இருக்கணும். போதுமான அளவுக்கு தண்ணீர் குடிக்கணும். ஸோ 3 லிட்டருக்கும் குறைவாக ஒரு நாளைக்கு நம்ம தண்ணீர் குடிக்கக்கூடாது. அது நம்ம உடல்களில் வந்து வறட்சி ஏற்படுத்தும், அது கண்கள்லையுமே வறட்சி ஏற்படுத்தும். ஸோ இதெல்லாம் நீங்கள் வாழ்க்கை நடைமுறையாக கடைபிடிக்கும் போது கண் பார்வை திறனை கூர்மைப்படுத்திக் கொள்ளலாம். கண்கள் சார்ந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபடலாம். நலமாக இருக்கக்கூடிய வாய்ப்பையும் பெறலாம். நலமாக உடலமைப்பை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.